நம்ம வாழ்க்கையில் தோல்விகள் வர காரணம் என்ன? நான் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் தோல்வி மேலே தோல்வி. ஏன் என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி? நான் இருக்கிறதா சாகிறதா? என்னை காட்டிலும் ஞானம் இல்லாதவெல்லாம் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் அப்படின்னு எண்ணி கலங்குகிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரம் என்ன, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த அதிகாரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை நம்ம காண முடியும். நமக்கு தேவன் என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க என்று தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறோம், இல்லை அறிந்தும் அறியாமலையும் இருக்கணும், அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா? அப்போது இந்த அறிவது என்றால் என்ன? அப்போது தெளிவாக தெரிஞ்சவன் அவன் உறுதியாக இருப்பான். ஒன்றும் பாதியாக தெரிஞ்சவன் அவன் உறுதியாக இருக்க மாட்டான். ஸோ வார்த்தைக்குள்ளே போகலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 16. யாத்திராகமம் 14 அதிகாரம் அதில் 16 வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் இருக்கிற ஒரு கோலை சமுத்திரத்துக்கு நேராக ஓங்கி அந்த சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொல்றார். என்ன மாதிரி சந்தர்ப்பம் பாருங்க. இஸ்ரேல் ஜனங்க 430 வருஷமா சிறைப்பட்டு போயிருக்காங்க எகிப்து தேசத்துல. இந்த எகிப்துல சிறைப்பட்டு போன இந்த மக்களை விடுவிக்க தேவன் மோசேயை அனுப்புகிறார். மோசேயின் மூலமாக விடுவித்து வரும் வழியில பாருங்க, முன்னாடி செங்கடல், பின்னாடி மறுபடியும் என்ன பண்ணுறான், இந்த பார்வோனின் படை இவங்களை துரத்திட்டு வருது. அப்போது இந்த ஜனங்கள் என்ன ஆகுறாங்கன்னா, முன்னாடி செங்கடலை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க, அது ஆழத்தை பார்த்து பயப்படுறாங்க, அது அலைகளை கண்டு பயப்படுறாங்க, அது சீற்றத்தை பார்த்து பயப்படுறாங்க. பின்னாடி பார்க்கும்போது படை போர் சேவகர் குதிரையில் வெறித்தனமாக வராங்க இந்த இஸ்ரேல் மக்களை அழிக்க. அப்போ பாருங்க தேவ அன்பு பிள்ளைகளை, இந்த நேரத்தில் தான் இந்த மோசே ஆண்டவரிடத்துல அவன் விண்ணப்பிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, அது பிளந்து விடுன்னு சொல்றார். அப்போ பிளந்து விடுன்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், சொல்லிட்டார் ஆண்டவர், இவ்வளோ பெரிய சமுத்திரம் இல்லையா, இதை பிளக்க முடியுமா? ஜனங்களை பார்த்து நம்மெல்லாம் இன்னைக்கு ஜபம் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜபத்தை நம்ம நோக்கி ஜபித்து கொண்டு இருந்தா பின்னாடி இருக்கிறெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிடுவான்? அப்போ அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணுமா? இப்போ பாருங்க, ஒரு கலவரம் நடக்கும்போது அங்கே பாருங்க இல்லையா, ஒரு காலேஜ்லேயோ இல்லை நாட்டிலையோ கலவரம் நடக்கும்போது கலவரக்காரர் பெட்ரோல் பாட்டில்களையும் பாம்புங்களையும் அதெல்லாம் கொண்டு வந்து இல்லையா ஜனங்கள் மேலே வீசி கொள்ளை அடிச்சுன்னு போயிடுறாங்க, கடையில் இருக்குதெல்லாம். ஸோ இந்த நேரத்தில் வந்து அப்போ பாருங்கள், போலீஸ் படை அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், அதே நேரத்தில் கண்ணீர் புகையை வீசலாம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது தடியடி நடத்தி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க, கண்ணீர் புகையை வீசுவாங்க. அவங்க சொல்லியும் இவங்க கேட்காம போயிட்டா, யாரு இந்த படையினர் கேட்காம போனால் அப்போ என்ன பண்ண, எதிராளியானவன் இவங்களை அழிச்சிடுவான். எப்படி அந்த கமாண்டை ஃபாலோ பண்ணுறது போல ஆண்டுடைய வார்த்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணுமா? பாருங்களேன், அதே யாத்திராகமம் 14:15 பார்க்கும்போது, நீ மறுபடியும் என்னிடத்துல விண்ணப்பம் செய்கிறது என்ன? அப்போ ஆண்டவர் ஒரு முறை சொல்லும்போது நீங்க ஓங்கி பார்த்து என்ன பண்ணோம், நீங்க கைகளை நீட்டி அந்த சமுத்திரத்தை பிளக்க வேண்டும். இன்றைக்கு கூட தேவ அன்பு பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது அந்த போராட்டத்தின் வலியை நம்ம கூர்ந்து கவனித்து வாடி போகிறோம். எதிரியின் அவனுடைய
செய்கைகளை கண்டு மனம் நொந்து உடைந்து போகிறோம். அதே நேரத்தில் பார்க்கும்போது நமக்கு தேவைகள் சந்திக்கப்படாத போது நம்ம இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருக்கலாம், இல்லை கடன் தொல்லையில் நம்ம பாதித்து கொண்டு இருக்கலாம், அக்கம் பக்கத்தினால நிந்தையான பேச்சுகளால் இன்னைக்கு நாம் துக்கித்து கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பதாக வரும்போது நம்ம ஆடி ஒடுங்கி சோர்ந்து போகிறோம். தேவ அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் பெரியவர். எந்த நேரத்திலையும் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளும்போது, அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு திடன் கொள்ளும்போது அவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். உன் கையை நீட்டு. இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துக்கு வந்த பிறகு பாருங்க, 30 வருடம் எந்த ஒரு அற்புதமும் அவர் செய்யலை. ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட பிறகு அவர் மேலே பரிசுத்த ஆவி வந்தது. ஸோ ஆகவே பிசாசின் கிரியைகளை அவர் ஜெயித்து சீடர்களை 12 பேரை அழைத்து அவர்களுக்கு மத்தேயு 10:1 பிரகாரம் பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். ஸோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது பேய்கள் ஓடும், வியாதிகள் மறையும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட பாருங்க, ஒரு குஷ்டரோகி வந்தாலும் சுகமாகார். அதே போல பார்க்குறங்க இல்லையா, குருடன் வந்தாலும், முடவன் வந்தாலும், பேரலைஸ் மேன் வந்தாலும் அவன் சுகமாகிறான். மரித்தவர்கள் வந்தாலும் ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். மரித்து 4 நாள் கல்லறையில் அடைக்கப்பட்டு நாறிக்கொண்டிருந்தாலும் அந்த கல்லறையை திறந்து லாசருவே வெளியே வான்னு எழுப்புகிறார். அப்போ இயேசுவிடத்தில் என்ன இருக்கிறதா? அதிகாரம் இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், இயேசுவிடத்தில் அவர் மேல பரிசுத்தாய் வந்தது இல்லையா, அப்போவே அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். அவர் சீடர்களுக்கும் கொடுத்தார். என்ன கொடுத்தார் பாருங்களேன். லூக்கா 10:19 சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் வல்லமையை ஜெயிக்கவும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அப்போ யோசித்து பாருங்க, அந்த அதிகாரத்தை நாம் எண்ணாமல் இருக்கிறோம், அந்த அதிகாரத்தை நாம் கனப்படுத்தாமல் இருக்கிறோம். எனக்கு இந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துருக்கார். தேவ அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் காண முடியும். அதிகாரத்தை எப்படி நாம் பயன்படுத்துவது? ஆண்டவரோடு கூட ஐக்கியமாவது. தேவனே, நீர் எல்லா இடத்துல இருக்கிறீர், என் ஜெபத்தை நீ கேட்கிறீர், நீர் கொடுத்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக அந்த அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரா? கொலேசியர் 2:15 நம்ம வாசித்தோம்னா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்போ பிசாசின் வல்லமைகள் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா அதிகாரத்தை இந்த பிசாசு வஞ்சனையாக எடுத்துக்கொண்டான். அப்போ இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டு அப்போ அந்த அந்தகார சக்திகளின் அதிகாரத்தை என்ன பண்ணுறாங்க, துரத்தனங்களையும் அவர் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்போ தேவன் உங்களுக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்போ நீங்கள் விசுவாசிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். இயேசு சொல்கிறார் இல்லையா, விசுவாசமாக அந்த மலையை பார்த்து பேருந்து போய் தண்ணியில் நாட்டுக்கோ சமுத்திரத்தில் நாட்டுக்கோனாலும் அப்படியே நடக்குமா. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். இன்றைக்கு கிறிஸ்தவர் என்றாலே விசுவாசம். முடியாத காரியங்களை என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கும் போது அதை நீங்களே காண போகிறீங்க. அப்போது அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. என்ன அதிகாரம்? பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கர்த்தாவேன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. புதிய ஏற்பாட்டில் வரும்போது அப்பா ஃபாதர் அப்படி என்றால் பரலோக தந்தையே, அப்பா நம்ம அழைக்கிற ஒரு அதிகாரத்தை
அதாவது புத்திர ஸ்வீகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கார். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் தகப்பனுக்குரிய எல்லா அதிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே என் தேவன் உங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த சிலுவையில் அவர் தீர்த்து விட்டார் என்றது விசுவாசிங்க. உங்களுக்கு வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரச்சனைக்கும் மேலாக எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது என்ற அறிக்கை நீங்கள் செய்யும்போது, கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்குள்ள வராது. தேவ அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் கூட கடன் தொல்லைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம், இல்லை திருமணம் ஆகி வெகு நாள் ஆனாலும் குழந்தையே பிறக்கலன்னு சொல்லிட்டு கலங்கி இருக்கலாம். ஐயோ, என் கணவன் என்கிட்ட அந்யுன்யமாக இல்லை, என் மனைவி என்கிட்ட அந்யுன்யமாக இல்லை, என் பிள்ளைகள் என் பேச்சு கேட்பது இல்லை, இப்படியெல்லாம் எண்ணி கலங்குகிறீங்களா? வேலை மேலே நிறைய போராட்டமா, கடன் தொல்லையா, பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் சரி, அதை எண்ணி கலங்காதீங்க. ஆண்டவர் இடத்துல நீங்கள் வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக அவர்கிட்ட வரும்போது அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே, அவருடைய எல்லா வல்லமைகள் உங்கள் மேலே வந்து இறங்கும். தேவ அன்பு பிள்ளைகளை, அவர் கொடுத்த அதிகாரத்தை நாம் பற்றி கொள்ளலாம், விசுவாசிக்கலாம், ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில் கூட ராஜா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்போ, அநேக நாட்களாக தகப்பன பல போராட்டத்தில் கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மேல் ராஜா உம்முடைய அதிகாரத்தை தகப்பனே இவங்க மறுபடியும் அது பிரயோக பண்ணும்படியாக விழிப்புணர்வு இவருக்குள்ள வருவதாக ராஜா தகப்பனே, உம்முடைய அதிகாரம் பயன்படுத்தும் போது அப்பா இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை ராஜா. உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாக தகப்பனே இந்த பிள்ளைகளை ஊக்க வைக்கிறேன். நீங்க தகப்பனே இந்த பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. இந்த பிள்ளைகள் மேல் எந்த தகப்பன கவலை, போராட்டம், எந்த தகப்பன கடன் தொல்லைகள் என்ற அதிகாரம் அப்பா ராஜா இவங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு அப்பா உம்முடைய தகப்பன வல்லமை ஆளுகை செய்யட்டும். சமாதானம், சந்தோஷம் பெருகட்டும் ராஜா. இவங்க வாழ்க்கையில் ராஜா வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். தேவ அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஏன் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது? ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண விட்டால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அது மாத்திரமில்லை, இந்த ஊழியத்துக்கு நீங்கள் விதைக்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக விதைங்க. கீழே இருக்க QR கோட், ஃபோன்பே, கூகுள் பே இதுக்கெல்லாம் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் விதைக்கலாம். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் காணும் வரை உங்களிடத்தில் விடை பெறுவது உங்கள் கோபி ஜெய்தீப். யூ ஆர் பிளஸ்ட்.